ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண குறிப்பு அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். இப்போ கண் மலர் அது என்னன்னு பார்த்தோம்னா உருவகம். இது எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, இப்போ கண் மலர் அப்படின்னோம்னா மலர் கண் அப்படின்னு பாருங்களேன். மலர் கண் அப்படின்னோம்னா என்னது? மலர் போன்ற கண். ஓகேங்களா? மலர் போன்ற கண் அப்படின்னோம்னா இது வந்து ஓமை தொகை. ஓமை தொகை, அதாவது அந்த போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சிருக்கும் மலர் கண். இது அப்படியே திருப்பி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண் மலர், கண் போன்ற மலர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்ணே மலர். ஓகேங்களா? இந்த கண்ணே எப்படி இருக்குது? மலருக்கு ஈக்குவல் பண்றாங்க. கண்ணும் மலரும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னோம்னா உருவகம். மலர் போல கண் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஓமை தொகை. புரியுதுங்களா? இது உங்களுக்கு உருவகம் கண்டுபிடிக்கலன்னா இந்த நடுப்புற வந்து போன்ற போட்டு பாருங்க. போட்டு பார்த்து கரெக்டா வந்துச்சுன்னா அது ஓமை தொகை. அப்படி போட முடியல அப்படின்னோம்னா அது வந்து உருவகம். இப்ப கண் போன்ற மலர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப கண்ணே மலர் அப்படின்னோம்னா உருவகம். அடுத்து வந்து விரிகாய் அப்படின்னோம்னா வினைத்தொகை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3 காலத்துக்கும் வரும். இதுதான் வந்து வினைத்தொகை. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா விரிகாய், விரிகின்ற காய், விரிகின்ற காய், விரிந்த காய், விரியும் காய். இதுதான் கேள்வி. விரிகாய் அப்படிங்கிறது இது வந்து 3 காலத்துக்கு வருது பாருங்க. விரிந்த காய் அப்படின்னோம்னா பாஸ்ட் டென்ஸ், விரிகின்ற காய் அப்படின்னோம்னா பிரசன்ட் டென்ஸ், விரியும் காய் அப்படின்னோம்னா ஃபியூச்சர் டென்ஸ். புரியுதுங்களா? 3 காலத்துக்கு வர்ற மாதிரி அதை பிரிக்கிற மாதிரி இருக்கும். காய்ங்கிறது வந்து பெயர் சொல், இந்த விரிங்கிறத வந்து விரி, விரிந்த, விரிகின்ற, விரியும் அப்படின்னு சொல்லி 3 காலத்துக்கும் பிரிக்க முடியும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க வாலிய. வாலிய அப்படின்னோம்னா வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுக்கு என்ன க்ளூனா க, இய, இயர். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் லாஸ்ட்ல விகுதி வந்துச்சு அப்படின்னோம்னா அது வியங்கோல் வினைமுற்று. வாலிய அப்படின்னோம்னா லாஸ்ட்ல என்ன இருக்கு? ய, இய. ஓகேங்களா? அதுக்கடுத்து மலர் பாதம். இதுல சொல்லி பாருங்களேன், மலர் போன்ற பாதம் வருமா? மலர் போன்ற பாதம்னு வர்றதுனால இது ஓமை தொகை. இதே இது உருவகத்துக்கு மாத்தணும்னா இது என்னது? பாத மலர். பாதமே என்னது? மலர். அப்படிங்கிறப்ப இது வந்து என்னது? உருவகம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க ராமன் வில். ஓகேங்களா? ராமன் வில் அப்படின்னோம்னா இது வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்றாங்க. அதாவது ராமன் வில்னா என்ன சொல்லுவோம்? ராமனது வில். ராமனது வில் அப்படின்னோம்னா இந்த இடத்துல அது அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு வந்திருக்குது. வேற்றுமை உருபு நம்ம படிச்சிருக்கோம்ல, ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகேங்களா? இதுல உள்ள ஒரு வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்குது, அதனால இது வேற்றுமை தொகை. புரியுதுங்களா? அடுத்து வந்து வற்றல் உண்டான். வற்றல் அப்படிங்கிறது என்னது? தொழில். ஓகேங்களா? அதனால இது தொழிற்பெயர். அதுக்கடுத்து விரி சிலை, சாரி வரி சிலை. அதே மாதிரிதான் வரி சிலை எப்படி பிரிக்கலாம்? வரிந்த, வருகின்ற, வரியும். அப்ப இது வினைத்தொகை 3 காலத்துக்கு வந்துச்சுன்னா. அடுத்து விடு விடு அப்படிங்கிறது வந்து அடுக்கு தொடர். ஓகேங்களா? 2 டைம் அடுக்கி வந்திருக்குதா, அதனால இது என்னது? அடுக்கு தொடர். அதுக்கடுத்து வாழ்க, இந்த இடத்துல க அப்படிங்கிறது வந்திருக்கா, அப்ப இது வந்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்து வளர்பிறை. இதை நான் ஆல்ரெடி சொன்னா வளர்கின்ற, வளர்ந்த, வளரும், அப்ப வினைத்தொகை. உயர்மலை, இதுவும் எப்படி வரும்? உயர்ந்த, உயர்கின்ற, உயரும் அப்படின்னா இதுவும் வினைத்தொகை. சென்று, சென்று அப்படிங்கிறப்ப லாஸ்ட்ல எப்படி வந்திருக்குது? இர் பிளஸ் ஊ. ஓகேங்களா? அப்ப வினையச்சத்துக்கு வந்து லாஸ்ட்ல எது வந்திருக்குது? ஊ வந்திருக்குது. ஓகேங்களா? ஊவும் ஈயும் வந்துச்சுன்னா என்னது? வினையச்சம். இதே இது பெயரச்சம்னா ஆ வந்துச்சுன்னா என்னது? பெயரச்சம். ஓகேங்களா? அதுக்கடுத்து கடந்த. அடுத்தது வந்திருக்கு பாருங்க, கடந்த அப்படின்னோம்னா இந்த இடத்துல என்னது? இத்து பிளஸ் ஆ. அப்ப ஆ வந்துச்சுன்னா என்னது? பெயரச்சம். அதனாலதான் இங்க பெயரச்சம். அதுக்கடுத்து இது பாருங்க செங்கோல். செங்கோல் அப்படின்னோம்னா பண்பு தொகை, அதாவது செம்மை, செம்மையாகிய கோல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப அந்த செங்கோல்னா செம்மை, செம்மை, வெண்மை, கருமை, இந்த மாதிரி மை விகுதி மறைஞ்சு வந்தாலே அது வந்து பண்பு தொகை. அதுக்கடுத்து பாருங்க ஆக்கமும் கேடும். இது என்ன சொல்றாங்க? ஆக்கமும் கேடும். இப்ப இந்த மாதிரி 2 வார்த்தை வந்திருந்துச்சு அப்படின்னோம்னா அது வந்து எண்ணுமை. இதே இது வந்து ஆக்கமும் அப்படின்னு ஒரே ஒரு இம் மட்டும் மறைஞ்சு வந்துருந்துச்சுன்னா இது வந்து முற்றுமை. இது படிக்கிறப்ப இதையும் படிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 2-3 வந்து இப்படி சேர்ந்து வந்துச்சுன்னா அது எண்ணுமை. ஒரே ஒரு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து முற்றுமை. ஓகேங்களா? அதுக்கடுத்து இவற்றுள் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் யாதுன்னு கேக்குறாங்க.
முதல்நிலை திரிந்தது. ஓகேங்களா, முதல்நிலைன்னா அந்த ஸ்டார்டிங்ல உள்ள அந்த எழுத்து வந்து திரிந்து இருக்குமா, அதாவது குறில் வந்து நெடிலா மாறி இருக்கும். இங்க பாருங்க காங்கிறது அதாவது குறில் அப்படியே தான் இருக்குது. சுடப்பட்டான் சு அதுவும் குறிலா தான் இருக்குது. சுடுதல் இதுவும் குறிலா தான் இருக்குது. சு அந்த சூங்கிற இந்த முதநிலை திரிந்து என்னவா மாறிடுச்சு, சூ அப்படின்னு சொல்லி திரிந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு, திரிந்துருச்சு. அப்ப இதுதான் என்னது, முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா, அதுக்கடுத்து இலக்கண குறிப்பெறுதல் என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லன். இலக்கண குறிப்பெறுதல் நல்லன். ஓகேங்களா, இது கிடையாது, நீ கிடையாது, நல்லன். நல்லன்னா என்ன, அவனுடைய பண்பை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா, நல்லன்னா என்னது, அவன்கிட்ட உள்ள ஒரு பண்பு, அதனால இது பண்பு ஆகு பெயர். அதாவது நல்லன்னா அங்க வந்து ஒரு மனுஷன் இருக்கிறான், நல்ல குணங்களை கொண்ட ஒரு மனிதனை இல்ல ஒரு ஆண்மகனை குறிக்குது. அப்ப அவனுடைய பண்புக்கு ஆகி வருது. ஓகேங்களா, இந்த இடத்துல டைரக்டா என்ன சொல்லலாம், இப்ப கண்ணன் வச்சுக்கோங்களேன், கண்ணன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நல்லன். யாரு, கண்ணன். நல்ல குணங்களை கொண்டவன் இந்த கண்ணன். ஓகேங்களா, அந்த கண்ணனும் கூடிய பண்பை வச்சு சொல்றாங்க. நல்லன் அப்படின்னம்னா இந்த இடத்துல ஒரு மனுஷனை குறிக்குது, அவங்களுக்கு ஆகி வருது. பண்பை வச்சு சொல்றதுனால இது பண்பாக பெயர். அதுக்கடுத்து பாருங்க பேரொளி. இது எப்படி வரும், பெருமை ஒளி. அப்ப இந்த மை விகுதி மறைஞ்சு வந்தாலே என்ன சொன்னேன், பண்பு தொகை. ஓகேங்களா, அதுக்கடுத்து பசிப்பினி. பசிப்பினி உருவகம். பசியே பிணி. பசி தான் நமக்கு என்னது, நோய். இது அப்படியே மாத்தி போட்டு பாருங்க, பிணி பசி அப்படின்னம்னா என்னது, பிணி போன்ற பசி. பிணினா துன்பம், துன்பம் போன்ற பசி அப்படி வரும். அப்ப பசியே பிணி அப்படின்னம்னா உருவகம். இந்த இடத்துல பசி போன்ற பிணி அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப இது வந்து ஓமை தொகை. பிணி பசி அப்படிங்கிறது வந்து ஓமை தொகை. போன்றங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்குது. இந்த இடத்துல பசி போன்ற பிணின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப பசியே பிணி அப்படிங்கிறப்ப இது உருவகம். அதுக்கடுத்து மலமல அப்படின்னம்னா இரட்டை கிளவி. அதாவது இரட்டை கிளவினா 2 டைம் மட்டும்தான் அடுக்கி வரும். அதே மாதிரி இது வந்து மீனிங்லெஸ், மீனிங் இருக்காது. ஓகேங்களா, இதே இது அடுக்கு தொடர் அப்படின்னம்னா 2 வாட்டியோ இல்ல 3 வாட்டியோ 4 வாட்டி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன இருக்கும், மீனிங்கோட இருக்கும், மீனிங்குடன் இருக்கும். இது வந்து மீனிங் இல்லாம இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து சொல்லிசை அளபடையை தேர்வு செய்க. ஓகேங்களா, சொல்லிசை அளபடைனா ஒரு க்ளூ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈ அப்படின்னு லாஸ்ட்ல வந்தாலே அது என்னது, சொல்லிசை அளபடை. ஓகேங்களா, ஈன்னு வந்துச்சுன்னா என்னது, சொல்லிசை அளபடை. ஏற்கனவே நம்ம வந்து வினையச்சத்துக்கு வந்து படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா, வினையச்சத்துக்கு ஊவும் ஈயும் வந்துச்சுன்னா வினையச்சம். அதே மாதிரி அளபடையில வந்து ஈ வந்துச்சு அப்படின்னம்னா அது வந்து சொல்லிசை அளபடை. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து செடி கொடி அப்படின்னு இருக்கு. இப்ப இதை சொல்லி பாருங்க, செடி கொடி அப்படிங்கிறது என்னது, செடியும் கொடியும் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப இதுல உள்ள உம்மு வந்து என்ன இருக்குது, மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்தாலே தொகைன்னு சொல்லணும். எப்படி இதை வந்து ஓமை தொகைன்னு என்ன சொல்லுவோம், இங்க போன்றங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால ஓமை தொகை. இங்க உம் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது என்ன தொகை, உம்மை தொகை. அதுக்கடுத்து பாருங்க மாநாடு அப்படிங்கிறது உரி சொற்றொடர். இந்த மாதிரி மா அதாவது சால தவ நுனி மா இதெல்லாம் வந்துச்சுன்னா உரி சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாநாடு அப்படிங்கிறது உரி சொற்றொடர். அதுக்கடுத்து வந்து கொய்யா பழம். ஓகேங்களா, கொய்யா பழம் அப்படின்னோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதாவது பெயரச்சம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடியுதுன்னு அர்த்தம். இது கொய்யா அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல், எதை கொண்டு முடிஞ்சிருக்கு, பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. இதுதானே நமக்கு தெரியும். பெயரச்சம்னா ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். இன்னொன்னு வந்து அந்த எச்ச சொல் எதுல முடிஞ்சிருக்கும், ஆல முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, கொய்யாத இது எப்படி வரணும், கொய்யாத பழம் அப்படின்னம்னா அது எப்படி வரும், இத்து பிளஸ் ஆ அப்படின்னு சொல்லி வரணும். அப்படின்னா இது என்னது, பெயரச்சம். ஆனா இதுல உள்ள கொய்யாத பழம் அந்த லாஸ்ட் ஈறு அப்படிங்கிற எழுத்து இந்த தாங்கிறது என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. தாங்கிறது வரல. கொய்யாத பழமுக்கு பதிலாக என்ன வந்திருக்குது, கொய்யா பழம். அப்ப இதுல உள்ள ஈறுனா கடைசி எழுத்து வந்து கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சுன்னா மறைஞ்சிருச்சு. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கொய்யாத அதாவது கொய்யா அப்படின்னு சொல்லி வருது, அதனால அது எதிர்மறை பெயரச்சம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, உதிக்கின்ற இந்த லாஸ்ட் உள்ள இந்த இதை பாருங்க, ரா எப்படி பிரியும், இரு பிளஸ் ஆன் முடிஞ்சிச்சுனாலே அது என்னது, பெயரச்சம். ஓகேங்களா, ஆண் முடிஞ்சா என்னது, பெயரச்சம்.
ஆங்கிறது என்னது பெயரச்சம். அதுக்கடுத்து வந்து மாநகர். மாநகர்னா ஏற்கனவே சொன்னேன், மான் வந்துச்சுன்னா இது உரி சொற்றொடர். அதுக்கடுத்து மதிமுகம். இது எப்படி சொல்லுவோம்? மதி போன்ற முகம் அப்படிதானே சொல்லுவோம். அப்ப போன்றங்கிற அந்த ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்குது. அப்ப இது என்னது? ஓமை தொகை. ஓகேவா? முகத்தை எதோட ஓமைப்படுத்துறாங்க? மதியோட ஓமைப்படுத்துறாங்க. இதே இது உருவகம்னா என்னது? இது அப்படியே மாத்தி போடணுமா? முக மதி. அவளோட முகமே மதி போன்று, அதாவது முகமே மதி அப்படின்னு சொன்னோம்னா இது என்னது? உருவகம். ஓகேவா? அப்ப மதிமுகம் அப்படின்னம்னா மதி போன்ற முகம் அப்படின்னு சொன்னோம்னா என்னது? ஓமை தொகை. முகமதி அப்படின்னம்னா என்னது? உருவகம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து முகில், முகில் வண்ணன். முகில் வண்ணன்னா என்ன சொல்றாங்க? ஓமை தொகை. அதாவது இந்த இடத்துல வந்து ஓம உறுப்பு வந்து மறைஞ்சிருக்குது. முகில் போன்ற வண்ணன். ஓகேங்களா? முகில் போன்ற வண்ணன். அப்ப இந்த ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து ஓமை தொகை. அதுக்கடுத்து கற்றவர். கற்றவர் அப்படின்னம்னா வினையால் அணையும் பெயர். கற்றவர்னா அந்த வினையை செய்தவங்கள சொல்லுது. கற்றவர். கற்றார் அப்படின்னம்னா இது வந்து வினை முற்றுன்னு சொல்லலாம். கற்றவர்னா யார் கற்றாங்களோ அவங்கள சொல்றாங்க, வினையை செய்யக்கூடியவர்களை சொல்றாங்க. அதனால கற்றவர். அப்ப அது வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்து அஞ்சன வண்ணன். அஞ்சன வண்ணன்னா என்னது? ஓமை தொகை. எப்படி அங்க வந்து முகில் வண்ணன் பார்த்தோம், அதே மாதிரி அஞ்சன வண்ணன் அப்படிங்கிறது ஓமை தொகை. அதுக்கடுத்து பைந்தமிழ். பைந்தமிழ் எப்படி பிரிப்போம்? பிரித்தெழுதுகளை பசுமை பிளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அப்போ மை விகுதி வந்தாலே என்ன சொன்னேன்? பண்பு தொகை. அதுக்கடுத்து அரியா. அரியா புரியுதுங்களா? அறியாத அப்படிதான் சொல்லி வரணும். அறியாத அப்படின்னம்னா இத்து பிளஸ் அ. அப்ப இது வந்து பெயரச்சம். இந்த ஈறு தா வந்து கெட்டு போயிடுச்சு. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதுக்கடுத்து முதுமக்கள். முதுமக்கள் எப்படி பிரிக்கலாம்? முதுமை மக்கள். அப்போ மை விகுதி வந்திருக்கா, அப்ப அது என்னது? இது பண்பு தொகை. அதுக்கடுத்து பொலிக. காங்கிறது வந்திருக்கா, அப்ப இது வியங்கோல் வினைமுற்று. அதுக்கடுத்து மீ மிசை. ஓகேங்களா? இது வந்து ஒரு பொருட் பன்மொழி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மீனாலும் வந்து அதாவது மேலே உயரே அப்படிதான் அர்த்தம். மிசைனாலும் மேடு அப்படிங்கறது அர்த்தம். அப்ப ரெண்டுமே சேம் மீனிங் உள்ளது, ஒரே வார்த்தையில வருது. ஓகேங்களா? ஒரு பொருட் பன்மொழி. இது ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் என்னது? உயரம், மேலே, இது மாதிரி உள்ளதுதான். ஒரே பொருள் தான் இருக்குது. ஆனா எத்தனை மொழிகள் இருக்குது? 2 மொழி இருக்குது. மீ மிசைன்னு இருக்குது. ஓகேங்களா? அதனால இது ஒரு பொருட் பன்மொழி. அதுக்கடுத்து புனைப்பாவை. இது என்ன சொல்லலாம்? புனையும் பாவையும். அப்போ விகுதி மறைஞ்சு வந்திருக்குது. அப்ப இது உண்மை தொகை. ஞானக்கண். ஓகேங்களா? நம்ம ஞானக்கண் அப்படின்னோம்னா ஞானமே கண். ஓகேங்களா? ஞானமே கண். இதே இது வந்து உருவகம். அப்போ ஓமை தொகை என்னது? கண் ஞானம். கண் ஞானம். ஓகேங்களா? கண் ஞானம் அப்படிங்கிறது என்னது? ஓமை தொகை. இதே இது வந்து ஞானக்கண் அப்படிங்கிறது என்னது? உருவகம். அதுக்கடுத்து கொள்வாம். கொள்வாம். ஓகேங்களா? கொள்வாம். இந்த மாதிரி ஆம் முடிஞ்சிச்சுனாலே தன்மை நம்மளே சொல்லிக்கிறது தான். கொள்வாம், நாங்க பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வாம் அப்படி சொல்லுவோம்ல. அப்ப ஆம்னா தன்மையில சொல்றது. அது இம்முல முடியறதுனால இது பன்மை, நிறைய பேர் சேர்ந்து சொல்றது. ஓகேங்களா? கொள்வாம் அப்படின்னம்னா ஆம்னு முடிஞ்சிச்சுன்னா தன்மை, பன்மை, வினைமுற்று. அதுக்கடுத்து செந்தமிழ். செந்தமிழ்னா எப்படி பிரிப்போம்? செம்மைன்னு வரும். ஓகேங்களா? செம்மைன்னு வரப்போ மை விகுதி வந்துச்சுன்னா பண்பு தொகை. அதுக்கடுத்து கரமலர்கள். கரமே எப்படி இருக்குதா? மலர்கள். கரம்னா என்னது? கை. கையே எப்படி இருக்குதா? மலர்கள். கையே மலர்கள் அப்படிங்கிறப்ப உருவகம். இது அப்படியே ஓமை தொகை மாத்தினோம்னா என்ன வரும்? மலர், மலர் கை, இல்லாட்டி மலர் கரம். மலர் போன்ற கரங்கள். ஓகேங்களா? மலர் போன்ற கரங்கள் அப்படின்னோம்னா அது ஓமை தொகை. அடுத்து வந்து வான். வான்னா என்னது? இடவாகு பெயர். ஓகேங்களா? வான் அப்படின்னோம்னா இந்த வானம் அப்படிங்கிற இடத்துக்கு ஆகி வர்றதுனால அது இடவாகு பெயர். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம ஒண்ணு படிச்சோம்ல, நல்லன். நல்லன் அப்படின்னோம்னா அவனுடைய பண்புக்கு ஆகி வர்றதுனால இது என்னாகு பெயர்? பண்பாகு பெயர்னு படிச்சோம். இப்ப அதே மாதிரி வான் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துக்கு ஆகி வர்றதுனால இது இடவாகு பெயர். அதுக்கடுத்து தூவு அப்படின்னம்னா செய்யுளிசை அளபடை. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? ஈன்னு வந்துச்சுன்னா சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? செய்யுளிசை அளபடை அப்படின்னு பார்த்தோம்னா தூவு ஊ வந்திருக்குது. ஓகேங்களா? தூவு அப்படின்னம்னா செய்யுளிசை அளபடை. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2 சீரா பிரிச்சோம், 2 சீர் பிரிச்சோம் அப்படின்னம்னா அது என்னது? செய்யுளிசை அளபடை. இப்ப இந்த தூ ஊ இது அப்படின்னு நெடில் மட்டும் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு சீரா பிரிப்போம்.
குறில் மட்டும் தனியா ஒரு சீரா பிரிப்போம். அப்ப 2 சீர் வந்துச்சுன்னா என்னது செய்யுளிசை அளபடை. இதே இது 3 சீர் வந்துச்சு அப்படின்னம்னா இன்னிசை அளபடை. ஈன் முடிஞ்சிச்சுன்னா சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? சீர் வந்து எப்படி பிரிக்கிறதுன்னு தெரிலனா சொல்லுங்க, நான் அது அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். சொல்லிசை அளபடைனா ஈன் முடிக்கணும், இன்னிசை அளபடைனா 3 சீரா பிரிக்கணும், செய்யுளிசை அளபடைனா 2 சீரா பிரிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க விரி நீர் அப்படின்னம்னா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா விரிந்த விரிகின்ற விரியும், அப்ப இது வினைத்தொகை. வானினும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா உம்முன்னு லாஸ்ட்ல ஒரு இடத்துல மட்டும் வந்துச்சுன்னா அது என்னது? முற்றுமை. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வானினும். வானினும்னா இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்து சிறப்பானது என்னது? வான். ஓகேங்களா? அந்த வானினும் அதை விடவே உயர்ந்தது அப்படின்னு சொல்றப்ப அது வந்து சிறப்புமையில சொல்றாங்க. இது வானினும் இல்லாம வேற ஏதாச்சும் உம்ல முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? முற்றுமை. இது வானத்தோட கம்பேர் பண்றதுனால இது என்ன சொல்றாங்க? உயர்வு சிறப்புமை சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து தண்டமிழ். தண்டமிழ் அப்படின்னம்னா என்ன வரும்? தன்மை பிளஸ் தமிழ். அப்போ மை விகுதி வந்திருக்கா, அப்ப இது பண்பு தொகை. உலா அர் அப்படின்னம்னா இப்ப இந்த இடத்துல பாருங்க, இது குறில் நெடில், அப்ப இது ஒரு சீரா பிரிக்கலாம். குறிலும் ஒற்றும் சேர்ந்து வர்றது ஒரு சீர். அப்ப செய்யுளிசை அளபடைனா 2 சீர். புரியுதுங்களா உங்களுக்கு? சீர் பிரிக்கிறதுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். 2 சீர் வந்துச்சுன்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடைனா 3 சீரு, சொல்லிசை அளபடைனா என்னது? ஈல முடியணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து விசும்பு. விசும்புனா என்னம்னா வானம். விசும்புனா என்னது? வானம். வானம்ங்கிறது வந்து ஒரு இடம், அதனால அந்த இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பசும்புல். பசும்புல்னா இதை எப்படி பிரிப்போம்? பசுமை புல். அப்ப மை விகுதி வந்ததுனால இது என்னது? பண்பு தொகை. அதுக்கடுத்து விண்ணுனால என்னது? அதுவும் வந்து ஒரு இடம், அப்ப இடவாகு பெயர். நெடுங்கடல். இது எப்படி பிரிக்கலாம்? நெடுமை கடல் அப்படின்னம்னா அப்ப மை விகுதி வந்ததுனால பண்பு தொகை. தானம் தவம் அப்படின்னம்னா தானமும் தவமும், அப்ப இந்த மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது உண்மை தொகை. அதுக்கடுத்து பாருங்க இரண்டும். நான் சொன்னேன்னா இரண்டும் லாஸ்ட்ல ஒரே ஒரு மட்டும் வந்துச்சுன்னா என்னது? முற்றுமை. இதே இது வந்து 2 வந்துச்சு, இப்ப இதுல வந்து 2 3 இப்படி 2 இடத்துல வந்துச்சுன்னா இது என்னது? எண்ணுமை. புரியுதுங்களா? 2 இருந்துச்சுன்னா எண்ணுமை. இதே இது மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை. ஒரே ஒரு மட்டும் இருந்துச்சுன்னா அது முற்றுமை. இதே இது அதுலயுமே இந்த வானினும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னம்னா அது வந்து உயர்வு சிறப்புமை. புரியுதுங்களா? அதுக்கடுத்து யார் யார் அப்படின்னம்னா அடுக்கு தொடர். இந்த இடத்துல உங்களுக்கு தோணலாம் இரட்டை கிளவியை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. இரட்டை கிளவி எப்பொழுதுமே மீனிங் இல்லாம தான் இருக்கும். அதுவும் இல்லாம இரட்டை கிளவி எப்பொழுதும் சேர்ந்தே இருக்குங்க. பாருங்களேன், சலசல, மலமலை. புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்கும் இடையில கேப்பே இருக்காது, மீனிங்கே இருக்காது. சலசலனா என்ன மீனிங், மலமலைனா என்ன மீனிங், ஒன்றும் கிடையாது. இதே இது அடுக்கு தொடர்னா 2 வாட்டி மட்டும் தான் அடுக்கி வரணும்னு கிடையாது. அதாவது யார் 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 3 வாட்டி கூட அடுக்கி வரலாம், 4 வாட்டி கூட அடுக்கி வரலாம், மேக்ஸிமம் 4 வாட்டி. ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் இடையில கேப் இருக்கும். அது நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அதெல்லாம் மீனிங்கோட இருக்கும். யாருன்னா நமக்கே தெரியும், யாருன்னா என்ன மீனிங் நமக்கு தெரியுது தானே. ஓகேங்களா? யாருன்னா நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி மீனிங்கோட வரும். அது அடுக்கு தொடர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம தப்பு பண்ணணுங்கிறதுக்காக தான் 7 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து ஆனந்த கடல், அதாவது ஆனந்தமே கடல். என்னது? உருவகம்னா என்னது? ஆனந்தமே கடல். அப்ப இது உருவகம். ஓகேவா? அப்ப இதே இது ஓமை தொகை என்னது? கடல் ஆனந்தம். எனக்கு ஆனந்தமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. எப்படி? கடல் போன்று அவ்வளோ அதிகமா நமக்கு ஆனந்தமா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து உலகம்னா என்னது? ஒரு இடம். அப்ப அது இடவாகு பெயர். அதுக்கடுத்து கெடுப்பது நான் இது சொன்னா 3 சீரா பிரிக்கணும்ட்டு, சாரி, கெடுப்பதும் இல்ல, கொடுப்பது 3 சீரா பிரிக்கணும். இங்க பாருங்க, இது ஒரு குறில், இதுவும் குறில், 2 குறில் ஒரு ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா இது ஒரு சீர். அதுக்கப்புறம் குறிலும் நெடிலும் வந்திருக்குதா, இது ஒரு சீர். அப்ப 2 சீர் ஆயிடுச்சா. அப்புறம் குறிலும் ஒரு ஒற்றும் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப இது வந்து 3 சீர். 3 சீரா பிரிக்கிறதுனால இது என்ன அளபடை? இன்னிசை அளபடை. அதுக்கடுத்து எடுப்பது இதே மாதிரிதான். இது ஒரு சீரு, இது ஒரு சீர், இது ஒரு சீர். அப்போ 3 சீர். அப்ப என்னது? இன்னிசை அளபடை. அதுக்கடுத்து தீர்ந்த அப்படின்னோம்னா இத்து பிளஸ் அப்ப அது வந்து பெயரச்சம். அப்புறம் வந்து பொய்மையும் லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கா. அப்ப இது வந்து முற்றுமைன்னு சொல்லலாம். ஆனா இது பொய்மைங்கிறது வந்து ஒரு இழிவான விஷயத்த சொல்றதுனால இழிவு சிறப்புமை. இதே மாதிரிதான் நம்ம பார்த்தோம் வானினும்னா என்ன படிச்சோம்? உயர்வு
சிறப்புமை. புரியுதுங்களா? இப்போ உயர்வுக்கும் இழிவுக்கும் வானம்ங்கிறது வந்து வானம் அளவு உயர்ந்ததுனால உயர்வு சிறப்புமை, பொய் வந்து ரொம்ப இழிவானதுனால இழிவு சிறப்புமை. அதுக்கடுத்து வந்து புகழ். புகழ் அப்படிங்கிறது என்னது? காரியவாகு பெயர். புகழ்னா என்னது? காரியவாகு பெயர். அந்த புகழ்னா வந்து அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு புகழ் கிடைச்சிருக்குது, அந்த காரியத்துக்கு ஆகி வருது, அதனால இது வந்து என்னது? காரியவாகு பெயர். வேற எதுவுமே வராது பாருங்க. புகழ்ங்கிறது ஒரு பொருளா? கிடையாது. புகழ்ங்கிறது ஒரு இடமா? அதுவும் கிடையாது. புகழ்ங்கிறது ஒரு சினையா? சினைங்கிறது வந்து நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்குல்ல, அதுதான் சினைன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு இது வந்து நமக்கு ஆன்சரே தெரியலனாலும் மீதி 3ஐயும் பார்க்கணும். மீதி 3 வருமா? வராது. அப்ப கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சும் ஆன்சர் பண்ணலாம், தெரியாமையும் இந்த மாதிரி ஒமிஷன் மெத்தட்ல போடலாம். அதுக்கடுத்து வந்து எல்லா அறமும். லாஸ்ட்ல என்ன வந்திருக்குது? உம்முன்னு ஒரே ஒரு இதுதான் முடிஞ்சிருக்குது. அப்ப இது என்னது? முற்றுமை. ஆனா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு எண்ணுமை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்போ வந்து எண்ணுமை வரும்? எல்லாமும் அறமும் இப்படி வந்துச்சுன்னா முற்றுமை சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? 2 இடத்துலயும் வந்துச்சுன்னா எண்ணுமை அப்படின்னு கொடுக்கலாம். லாஸ்ட்ல ஒரு இடத்துல மட்டும் வந்துச்சுன்னா முற்றுமை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம தப்பு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ஏ ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு வந்து எக்ஸாம்ல வந்து எழுதுங்க. அதுக்கடுத்து வந்து செய்யாமை செய்யாமை 2 வாட்டி அடுக்கி வந்திருக்குது, மீனிங்கோட இருக்குது. அப்ப இது என்னது? அடுக்கு தொடர். ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் இடையில கேப் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துனா என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? இரட்டை கிளவி. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம தப்பு பண்ணணுங்கிறதுக்காக தான் வைக்கிறது. அதுக்கடுத்து வந்து பொய்யா விளக்கு அப்படின்னோம்னா உருவகம். ஓகேவா? பொய், அதாவது பொய்யா விளக்கம் அப்படிங்கிறது உருவகம். இது நமக்கு தெரியலனாலும் மீதி எல்லாம் சொல்லி பாருங்க, ஏதாவது வருமானட்டு. முற்றுமை. லாஸ்ட்ல இம் விகுதி இருக்கா? இல்ல. உரி சொற்றொடர்னா அந்த மா சால தவ நுனி ஏதாவது இருக்கா? அதுவும் இல்ல. அடுக்கு தொடர்னா ஒரே வார்த்தை தான் அடிக்கி வரணும், அந்த மாதிரி இருக்கா? அதுவும் இல்ல. அப்ப கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து தருவும். ஓகேங்களா? தருவும். இது பாருங்க, தருவும் அப்படின்னம்னா என்னன்னா இன்னிசை அளபடை. அதுக்கடுத்து ஓதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்னது? செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா 2 சீர் வரணும். ஓகேங்களா? இது ஒரு சீரு, இது ஒரு சீர். அப்ப 2 சீர் வர்றதுனால இது செய்யுளிசை அளபடை. அதுக்கடுத்து பாருங்க, செய்யற்க. கான் முடிஞ்சிருக்கா? அப்ப அது என்னது? வியங்கோல் வினைமுற்று. நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்குது? எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று தான் இருக்குது. அப்ப செய்யற்க அப்படின்னம்னா அது வந்து எதிர்மறை சொல், அதனால இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பலிக்கும் வினை. ஓகேங்களா? இது என்னது? பலிக்கும் வினை அப்படின்னம்னா பெயரச்சம். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம பெயரச்சம்னா என்னன்னு படிச்சிருக்கோம்? ஆண் சொல்லி முடிச்சிருக்கோம். ஆண் சொல்லி முடிஞ்சு வந்துச்சு அப்படின்னம்னா பெயரச்சம்னா. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பலிக்கும் வினை இப்படி கொடுத்துட்டு இது பெயரச்சம்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். பெயரச்சம்னா என்ன அர்த்தம்னா பெயரை கொண்டு முடியணும் ஒரு எச்ச சொல். ஓகேங்களா? அப்ப லாஸ்ட்ல முடிகிறது இது வந்து பெயர். பலிக்கும் அப்படிங்கிறது என்னது? எச்ச சொல். ஓகேங்களா? ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். இன்னொரு க்ளூ வந்து நமக்கு வந்து ஆள முடிஞ்சாலும் நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது பாருங்க வருமானு சொல்லிட்டு வினையச்சம், வினைத்தொகை, பண்பு தொகை. பண்பு தொகைனா மை விகுதி, அதுவும் இல்லை. வினைத்தொகை 3 காலத்துக்கும் பிரிக்கணும், அதுவும் கிடையாது. வினையச்சம் அப்படின்னம்னா அதாவது ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடியணும். வினை அப்படிங்கிறது வந்து வினை ஒரு செயல் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இது வந்து பெயரச்சமா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, மலைந்து. மலைந்து அப்படிங்கிறப்ப எதுல முடியுது? ஊல முடியுது. அப்ப இது வினையச்சம். அதுக்கடுத்து வந்து களி நல்குறவு. இந்த இடத்துல களின்னு வந்திருக்கு பாருங்க. சால தவ நனி. ஓகேங்களா? உரி சொற்றொடருக்கு என்னன்னா சால தவ நனி களி இதெல்லாம் உரி சொற்றொடர் தான். அதுக்கடுத்து வந்து கடிந்த அப்படின்னம்னா ஆள முடியுதா? அப்ப அது பெயரச்சம். அதுக்கடுத்து வந்து பசுமண் எப்படி பிரிக்கலாம்? பசுமை மண் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பொய்யாமை. அதுக்கடுத்து வந்து ஆ அதும். ஓகேங்களா? ஆ அதும். அப்ப இது பாருங்க, இது எத்தனை சீர் பிரிக்கலாம்னா ஆங்கிறது ஒரு சீரு, 2 குறில் ஒரு ஒற்று. அப்ப 2 சீர் வருது. 2 சீர்னா என்னது? செய்யுளிசை அளபடை. அதுக்கடுத்து பாருங்க, ஈன்னு வந்துட்டாலே நம்ம எத்தனை சீர்னே பார்க்க வேணாம், எதை போடலாம்? சொல்லிசை அளபடியே போடலாம். அதுக்கடுத்து பாருங்க, பெண்மை நலம். ஓகேங்களா? பெண்மை நலம் என்ன சொல்லியிருக்காங்க? இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? பெண்மை நலம் அப்படிங்கிறது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. பெண்மை நலம். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் வருதான்னு பாருங்க. வினை தொகை வருமா? வராது. வினை எச்சமும் வராது, சொல்லிசை அளபடியும் வராது. அப்ப இது வந்து பெண்மை மையின்னு வந்திருக்கு. அப்ப இது வந்து ஏதோ ஒரு பண்பு தொகை தான். இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பொது பெயர். ஓகேங்களா? நலம் அப்படிங்கிறது பொது பெயர், பெண்மை அப்படிங்கிறது சிறப்பு பெயர்.
ஓகேங்களா. இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு புரியலன்னா இன்னொன்று சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், சாரை பாம்பு அப்படின்னு சொன்னோம்னா இது இருபெயரட்டு பண்பு தொகை. நான் ஏன்னு கேட்டோம்னா பாம்புங்கிறது வந்து என்னது, ஒரு பொதுவான பெயர். அந்த பாம்புல எது வந்து ஸ்பெசிஃபைடா எதை சொல்றோம், சாரை பாம்பு. ஓகேவா. அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்தால் அது வந்து இருபெயரட்டு பண்பு தொகை. புரியுதுங்களா. அதுக்கடுத்து வந்து உண்டி. உண்டி அப்படிங்கிறது என்ன, தொழிற்பெயர். உண்டி அப்படிங்கிறது என்ன, தொழிற்பெயர். உண்டினா சாப்பிட்றது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு தொழில் தானே. அப்ப அதனால அது வந்து என்னது, தொழிற்பெயர். அதுக்கடுத்து பெருக்குக, கான் முடிதான். அப்ப அது என்னது, வியங்கோல் வினைமுற்று. அதுக்கடுத்து பாருங்க சொல்லா இடம். இது எப்படி வரணும், சொல்லாத இடம். அப்ப தா அப்படின்னோம்னா இத்து பிளஸ் ஆ பெயரச்சம். இந்த தா கட்டு போயிடுச்சு. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது பாருங்க அகன்றனல் போகி. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இப்ப அகன்றனல் அப்படின்னோம்னா இது என்னது, இது ஏதோ ஒரு முடிவு பெற்ற சொல் மாதிரி இருக்குதா, முற்று பெற்றது மாதிரி இருக்குது. ஓகேவா, அகன்றனல். ஆனா அதுக்கடுத்து என்ன வந்திருக்குது, ஒரு எச்ச சொல் வந்திருக்குது. புரியுதுங்களா. ஒரு முற்று பெற்றதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது, எச்சம் வந்திருக்குது. அப்போ முற்று எச்சம். ஒரு முற்று பெற்றதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது, எச்சம் வந்திருக்கிறதுனால இது முற்றெச்சம். அதுக்கடுத்து பாருங்க வான்பொருள். வான்பொருள் என்ன சொல்றாங்க, உரி சொற்றொடர். வான்பொருள் என்னது, உரி சொற்றொடர். இது தெரியலனால மீதி உள்ள ஆப்ஷன்லாம் பாருங்க. சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை வருமா, சொல்லிசைனா என்ன சொல்லியிருக்கேன் நான், சொல்லிசை அளபடைக்கு என்ன சொல்லியிருக்கேன், சொல்லிசை அளபடிக்கு ஈன் முடிஞ்சிச்சுன்னா சொல்லிசை அளபடை. அந்த மாதிரி இருக்கா, எதுவும் இல்லை. வினை எச்சம் அப்படின்னோம்னா ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடியணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் உண்மை தொகை. உண்மை தொகை வருமா, வானும் பொருளும். ஏன்னா அது வேற இது வேற, அது ரெண்டும் எப்படி வந்து உண்மை தொகை வராது. வானும் பொருளும் அப்படிங்கிறது உண்மை தொகையில வராது. இங்க ஆப்ஷன்ல வந்து உரி சொற்றொடர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இப்படி கூட வர வாய்ப்பு இருக்கு, எனக்குமே தோணுது. வானும் பொருளும் உம்மு வந்து மறைஞ்சு வரலாம். இது உங்களுக்கு யாருக்காவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 80க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கடுத்து வந்து சுருக்குக அப்படிங்கிறது வந்து கான் வந்திருக்கா, அப்போ அது வியங்கோல் வினைமுற்று. அதுக்கடுத்து வந்து நலி இரு. நலி இரு நம்ம முன்னாடி ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, மீ மிசை. இதுவும் ஒரு பொருட் பன்மொழி. அதே மாதிரி நலி இரு அப்படின்னாலும் ஒரு பொருட் பன்மொழி. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஓடி, மரம், ஊர்திரை, வால்மலை அப்படின்னோம்னா இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஊர்திரைனா ஊர்கின்ற திரை, ஊரும் திரை, ஊரிய திரை, வாழ்கின்ற வாழும். ஓகேங்களா. ஓடி மரம் அப்படின்னோம்னா ஓடிய, ஓடுகின்ற, ஓடும், அந்த மாதிரிலாம் வரும். அப்போ இது என்னது, வினைத்தொகை. அதுக்கடுத்து பாருங்க உராது அப்படின்னோம்னா இது வந்து செய்யுளிசை. அதாவது செய்யுளிசைனா என்னது, ரெண்டு சீர்னு சொன்னேன். அப்போ இது ரெண்டு ஒரு சீர், இது ரெண்டு ஒரு சீர். அப்போ டோட்டலா 2 சீர் இருக்கு. 2 சீர் இருந்தா என்னது, செய்யுளிசை அளபடை. அதுக்கடுத்து பாருங்க பெருந்துன்பம் ஆறுயிர். என்ன வரும், பெருமை அருமைன்னு வரும். அப்போ மை விகுதி வந்தா என்னது, பண்பு தொகை. அதுக்கடுத்து வந்து அழுதுயிர் அப்படின்னோம்னா அது என்ன சொல்லலாம், அழுதுயர் அப்படின்னோம்னா அழுகின்ற துயர், அழும் துயர், அழுத துயர் அப்படின்னு சொல்லலாமா. அப்ப அது வந்து வினைத்தொகை 3 காலத்துக்கும் வர்றதுனால. அப்புறம் கடி தீங்கு. கடின்னு வந்தாலும் என்னது, உரி சொற்றொடர். அதுக்கடுத்து எரிதிரை, தொழுகுழினா எரிகின்ற, எரியும், எரிந்த, தொழுகின்ற, தொழும், தொழுத. அப்ப இது வந்து வினைத்தொகை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க தருவும். தருவுங்கிறது எப்படி வரும், மொத்தம் எத்தனை சீர் வருது பாருங்க, 1 2. இது ஒரு சீரு, இது ஒரு சீர். ஓகேங்களா. நீங்க வந்து ஊ அப்படிங்கறத பார்த்துட்டு இன்னிசை அளபடை போடக்கூடாது. செய்யுளிசை அளபடைனா 2 சீரு, 3 சீர்னாதான் இன்னிசை அளபடை. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க. ஊ பார்த்தோன்னா இன்னிசை அளபடை போடணும்னு போடாதீங்க. ஒன்லி ஈ வந்தா மட்டும்தான் சொல்லிசை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி செய்யுளிசைக்கு இன்னிசைக்கும் 2 சீர் 3 சீர். அதுக்கடுத்து வந்து பெருக கான் வந்திருக்கா, அப்ப அது வந்து வியங்கோல் வினைமுற்று. அதுக்கடுத்து பாருங்க விலங்கு மூதூர் அப்படின்னம்னா விளங்குகின்ற, விளங்கிய, விளங்கும் 3 காலத்துக்கும் வருதா. அப்ப இது வந்து வினைத்தொகை. அடுத்து பாருங்க இது வந்து கலல். கலல் அப்படின்னம்னா இந்த கால்ல எல்லாம் அணிவோம் பாத்தீங்களா, அந்த இது. அப்ப அந்த எந்த பொருளோ அதுக்கு ஆகி வருது, அந்த தானிக்கு ஆகி வர்றதுனால இது தானியாக பெயர். அதுக்கடுத்து வந்து கோயில். ஏன் இலக்கண போலின்னு சொல்றாங்கன்னா, அதாவது கோயில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கோவில் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா. அதனால இது வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து மாநிதி அப்படின்னம்னா மான் வந்திருக்கா, அப்ப இது வந்து உரிச்சொல் தொடர். அதுக்கடுத்து பாருங்க தொழுவும். ஓகேங்களா. தொழுவும் இதையும் சீர் பிரிக்கலாமா. அப்போ இது வந்து குரில், இது வந்து நெடில். அப்ப இது ஒரு சீர், இது ஒரு சீர். அப்ப டோட்டலா எத்தனை சீர், 2 சீர். அதுக்கடுத்து அருக கான் வந்திருக்கா, அப்ப அது வியங்கோல் வினைமுற்று.
மூதூர் அருமறை அப்படின்னு பார்த்தோன்னா மூதூர்னா முதுமை. ஓகேவா, இது வந்து அருமைன்னு வரும். அப்போ இது வந்து பண்பு தொகை. அதுக்கடுத்து வந்து நைவார். நைவார் அப்படின்னோம்னா முற்றியச்சம். வேற ஏதாவது வருது பாருங்க, 3 ஆப்ஷன்ல ஓமை தொகை வருமா? ஓமை 2 வார்த்தை இருந்தால் தான் நம்ம வந்து ஓமை தொகை வரும், உண்மை தொகை வரும், வினை தொகை வரும். இது வந்து நைவார். ஓகேங்களா, நைவார் அப்படின்னோம்னா முற்றியச்சம். அதுக்கடுத்து நல்வினை. நல்வினை அப்படின்னு பார்த்தோன்னா 3 இதுக்கு வரும். சாரி, நல்வினைனா என்னது? நன்மை வினை அப்படின்னு வரும். அப்போ அது என்னது? பண்பு தொகை. அதுக்கடுத்து வந்து மாலரியா. மாலரியா அப்படின்னு பார்த்தோன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா, மால் அரியா அப்படிங்கிறது என்னது? அரியா, அறியாத அப்படின்னு வரணும். அப்போ அந்த தா வந்து கெட்டு போயிடுச்சா, அதனால அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அலர் கொன்றை அப்படின்னோம்னா அலர்கின்ற, அலறிய, அலரும் 3 காலத்துக்கு வர்றதுனால வினைத்தொகை. அதுக்கடுத்து வந்து பூசல் அன்பன். பூசல் அன்பன்னா என்னது? பூசல் அன்பன். இது வந்து பொது பெயர், இது வந்து சிறப்பு பெயர். அதனால இது என்ன வந்திருக்கு? இரு பெயரட்டு பண்பு தொகை. அதுக்கடுத்து வந்து புகுவோம். ஏற்கனவே இந்த மாதிரி ஓம் வந்தாலே சொல்லியிருக்கேன், தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அதுக்கடுத்து பாருங்க பெருஞ்செல்வம். பெருஞ்செல்வம்னா பெருமைன்னு வரும். அப்போ இது வந்து பண்பு தொகை. அதுக்கடுத்து கொள்வாய். எப்படி வந்து கொள்வோம், கொள்வோம் அப்படின்னம்னா என்னது? தன்மை பன்மை. அதே மாதிரி கொள்வாய் அப்படின்னம்னா நமக்கு முன்னாடி ஒருத்தரை தான் சொல்லுவோம். கொள்வாய், நீ பெற்றுக்கொள்வாய் அப்படிம்போமா, அப்போ முன்னிலை ஒருமை. அதுக்கடுத்து செய்தாய் தொலைத்தாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல என்னது? செய்தாய் தொலைத்தாய்னா முன்னிலை ஒருமை. இதே மாதிரியே தான் இங்கே கொள்வாயின்னு வருதுல, அதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. செய்தாய் தொலைத்தாய்னா நமக்கு முன்னாடி ஒருத்தவங்களை பற்றி சொல்லுவோம்ல, அந்த இது. அதுக்கடுத்து வந்து எரிதழல் அப்படின்னோம்னா எரிகின்ற, எரியும் அந்த மாதிரி வருமா, அப்போ அது வந்து வினைத்தொகை. அதுக்கடுத்து வந்து கதிரை. கதிரை அப்படின்னோம்னா என்னது? அன்மொழி தொகை. ஓகேங்களா, வேற ஏதாச்சும் வருமா பாருங்க. அன்மொழி தொகைக்கு இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்றேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இது புரியும்னு நினைக்கிறேன். முறுக்கு மீசை வந்தார். ஓகேங்களா, அப்படின்னம்னா இது அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது முறுக்கு மீசை உடைய ஒரு ஆண்மகன் வந்தான், அதான் அன்மொழி தொகை. அதே மாதிரியே தான் இங்கே கதிரை. கதிரை வந்து அன்மொழி தொகை. வேற எதுவுமே வராது, சொல்லிசை வராது, உரிச்சொல் வராது, இன்னிசை அப்படியே. அப்போ மீதி வந்து அன்மொழி தொகை. இதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை வரணும், அது கொடுக்காததுனால நமக்கு தெரியல. அன்மொழி தொகைனா ஒன்றும் இல்லை, முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னம்னா முறுக்கு மீசையை உடைய ஒரு ஆண்மகன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கடுத்து வந்து எரித்திடுவோம். ஓம்னு வந்திருக்கா, அப்போ அது என்னது? தன்மை பன்மை. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து தீயறிவு செவ்வானம் அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன வரும்? தீமை செம்மை. அப்ப என்ன விகுதி வந்திருக்கு? மை விகுதி. அப்ப பண்பு தொகை. அதுக்கடுத்து பாருங்க மேன்மேலும். மேன்மேலும் அப்படிங்கிறது என்னது? மேல் மேல், அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. மேல் மேல் அப்படின்னு வருது. அப்ப இது வந்து 2 இது இருக்குது. அப்ப இது அடுக்கு தொடர். ஓகேங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆப்ஷன் பாருங்க, இரட்டை கிளவின்னு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா, நம்ம தப்பு பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 111 இவ்வளோ இது இலக்கண பயிற்சி வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி வந்து இன்னும் 111 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா டோட்டல் வந்து 222 இருக்கு. இது வந்து ஒரே வீடியோவில் போட முடியாது, இதுவே ரொம்ப லென்த்தியாக வந்திருக்கும். இப்போ வந்து அதில் பாதி நான் போட்டிருக்கேன், 111 போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் 111 போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.